நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் கண்டவரே உம்மை ஆராதிப்பேன் கண்டவரே உம்மை ஆராதிப்பேன் கண்டவரே உம்மை ஆராதிப்பேன் கண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை மூவராம் இறைவனை ஆராதிப்போம். தலை வணங்கி ஆராதிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, நடுவே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை என்பது ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மறைபொருள். நற்கருணை, அந்த வார்த்தையை நல்ல கருணை, இயேசு என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என்னை சார்ந்தவர்களின் மீதும் அவர் பொழிந்திருக்கக்கூடிய அளவற்ற நன்மை தனங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தை நோக்கி நீங்களும் நானும் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவன் நம்முடைய முழுவதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் செய்த எல்லா நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி செலுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணையை திருப்பதியின் மறைவுரையிலே கேட்டவாறு நாம் வெறுமனை பார்வையாளர்களாக அல்லாமல் பங்கேற்பாளர்களாக நம்மையே குருவோடு இணைத்து ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனின் அருளாசியை பெறுபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, நற்கருணை என்பது ஒவ்வொரு நாளும் வாழப்பட வேண்டிய ஒன்று. அதாவது நீ கிறிஸ்து, நீயும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. ஆலயத்தில் தொடங்கி அருட்சகோதரர்களின் இல்லத்தின் வழியாக நமது வீதிகளின் வழியாக வந்து இந்த யுனைடெட் சபையினுடைய இந்த வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிற கடந்த ஒரு மணி நேரம் நீங்களும் நானும் எதை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரமாய் என் ஆண்டவர் இரக்க மிகுந்தவர், என் ஆண்டவர் கருணை கொண்டவர், என் ஆண்டவர் மன்னிப்பு மிக்கவர் என்று நாம் அனைவருக்கும் வார்த்தைகளால் சொல்லி இருப்போம். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல போலீசனுக்கு இறைவன் காட்சி இருக்கிறவர் நானே என்று சொன்னது போல என் ஆண்டவர் தான் இவர் என்று இந்த வீதி வழியாக நீங்களும் நானும் இந்த உலகிற்கு அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் காண்பித்த நாம் அவரை போல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு
உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இந்த சிந்தனையை முடிக்க ஆசைப்படுகிறேன். கார்மேல் அடைக்கப்பட அருள் சகோதரிகளால் ஒரு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வைத்து ஒரு இல்லம் தொடங்கப்படுகிறது. அந்த இல்லத்திலே மிகவும் முக்கிய நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நோயாளிகள் இருப்பார்கள். அந்த வளாகத்திற்குள்ளாக ஒரு சிற்றாலயம் உண்டு, ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலிலே 2 பாத்திரங்கள் வைத்திருப்பார்கள். ஒரு மேசை போட்டு 2 பாத்திரம் வைத்திருப்பார்கள். ஒரு பாத்திரம் நிறைய கோதுமை மணிகள் இருக்குமா, இன்னொரு பாத்திரம் வெறுமையாக இருக்குமா. அந்த இல்லத்து வாசிகள் அந்த நாள் முழுவதுமாய் எப்பொழுதெல்லாம் நோயினுடைய தீவிரத்தை அதிகமாக உணர்கிறார்களோ, பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு எப்பொழுது நோய் ஏற்படுகிறதோ, அந்த கோதுமை பாத்திரத்திலிருந்து ஒரு கோதுமையை எடுத்து இந்த வெறுமையான பாத்திரத்திலே போடுவார்களாம். அன்று மாலை ஏறக்குறைய 6 மணிக்கு அந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய அருள் சகோதரி வந்து காலியான பாத்திரத்தில் உள்ள கோதுமைகளை சேர்த்து அதை அரைத்து அப்பமாக மாற்றி இரவு 8 மணிக்கு குருவானவர் பலி ஒப்பு கொடுப்பாராம். இது எதை உணர்த்துகிறது என்றால், இறைவா, இந்த நாள் முழுவதுமாய் என் உடலிலே நான் அனுபவித்த வேதனை, என் உடலிலே இந்த நோயினுடைய தீவிரம், என்னுடைய பொறுத்துக்கொள்ளாத அந்த பலிகள் அனைத்தையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர். எவ்வாறு கோதுமை, சாதாரண கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீர் உம்முடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றினீரோ, அதே போல எங்களுடைய வாழ்வினுடைய இந்த துன்பங்களை, இந்த நோய்களை, இந்த வருத்தங்களை, இந்த தோல்விகளை இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் நீர் மாற்றும் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே மனநிலையோடு நீங்களும் நானும் இந்த நற்கருணையை வாழ்வாக்குபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆலயத்திலே இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்கிற அன்பை அடுத்தவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். இறைவனை நாம் அன்பு செய்கிறோம். அதான் 1 யோவான் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கண்ணுக்கு புறப்படாத ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய மறுப்பவர் பொய்யர் என்று சொல்லுவான். நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்றால், நான் இந்த நற்கருணை நாதரை அன்பு செய்கிறேன் என்றால், 1 தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கிறதை போல அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு எங்கிருந்து துவங்க வேண்டும்? என் குடும்பத்தில் உள்ள என் கணவரை நான் முதலில் அன்பு செய்ய வேண்டும். என் மனைவியை முதலில் நான் அன்பு செய்ய வேண்டும். என் குடும்ப உறவுகளை முதலில் நான் அன்பு செய்ய வேண்டும். இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மன்னிப்பை என்னுடன் வாழுகிற சக மனிதர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். என் அன்பிடத்தில் உள்ள அன்பு குடும்பங்களை நான் அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் வழியாக தான் அந்த நற்கருணை நாதரை நீங்களும் நானும் வாழ்வாக்குகிறோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் திருவருட்சாதனம் என்ற அந்த திருத்தூது மடலிலே திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கொடுத்த 3 பாடங்கள் இதுதான். ஆண்டவரின் நற்கருணையை நம்ப வேண்டும், நற்கருணையை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும், அந்த நற்கருணையை வாழ்வாக்க வேண்டும். இவை 3ஐயும் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு இணைந்த ஒன்றாக இருக்கும். எவ்வாறு அவரை நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது நாம் அவராக மாறுகிறோமோ, அவரோடு இணைந்து கொள்கிறோமோ, அவரோடு இணைந்து கொண்ட நாம் அவரை அனுபவித்ததை அடுத்தவரோடு அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் என்ன ஒரு வாழ்வியல் பாடத்தை இங்கிருந்து எடுத்து செல்ல போகிறோம் என சிந்திப்போம். அனைவரும் கண்களை மூடி, அன்பு ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை உற்று நோக்கினார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை தொட்டார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையான நிலையிலே நீர் அவரை தொட்டீரோ, அவர்கள் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த நிமிடத்திலே என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் அன்பியத்திலே, என் பங்கிலே, என் மறை மாவட்டத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை மன்றாடுவோம். இந்த 2 வரிகளை மட்டும் பாடி நம்மை முழுவதுமாய் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள்
நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்முடைய அனைத்து நிலைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, காணானிய பெண்களுக்கு நம்பிக்கையோடு உண்மை தொடர்ந்தார். ஒரு வார்த்தைக்குள்ளி அவருடைய நம்பிக்கையால் அவர்கள் நீர் குணப்படுத்தினீர். ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவருடைய வாழ்வும் திருப்பாடல் ஒன்றிலே நாங்கள் வாசிக்கிறதை போல நீரோடை அருகே நடப்பட்ட படம் போல வளமையும் செழுமையும் நிறைந்ததாக மாற்றினீரே. அதற்கு நம்பிக்கையோடு நாங்கள் இன்று உங்களுடைய இறை பிரசனத்தை சூழ்ந்திருக்கிறோம். எங்களையும் நீர் மாற்றும். இந்த பாடலை இணைந்து பாடுவோம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் பாடுவோம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. இரண்டு கரங்களையும் விரித்து நம்மை முழுவதுமாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருரத்த பெருவாவை கொண்டாடுகிற நாளிலே கோவிலூர் தலைப்புறாவை மதுவாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தலைப்புறாவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தெய்வீக திருப்பிரசனத்தை நாங்கள் நம்பவும், நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் குடும்பம் குடும்பமாய் வந்து உமது மறுபடியிடத்திலே கொண்டாடவும், நாங்கள் நம்பியதை கொண்டாடியதை இந்த உலகம் முழுவதுமாய் எங்கள் வாழ்வின் வழியாக நாங்கள் அனுபவிக்க அறிவிக்க அருள் தருவீராக. ஆமென். முடிந்தவர்கள் மனநாள் நின்று மாண்புயரை நம்பாடி ஆண்டவரின் அருளாசிற்கு கடந்து செல்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க வரம் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றித்து இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.